நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார் வானியல் எழுத்தாளர் தேய்மொழி. மேடம் வணக்கம். மேடம், நம்ம முன்பு பார்த்திருக்க முடியும் இந்த காட்சிகளை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்களுக்கு பிறகுதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த டிராகன் விண்கலத்திற்குமான அந்த இணைப்பு என்பது முழுமையாக நிறைவடைந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகளை வெளியே கொண்டு அழைத்து வருவதற்கான அந்த பணிகள் மேற்கொள்ளப்படுறாங்க. இந்த அரிய நிகழ்வுகளை அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் புகைப்படமாகவும் பதிவு செய்யறாங்க. இது அடுத்தடுத்து எப்படி மேடம் என்ன நடக்க போகிறது மேடம்? இல்ல, ஏன்னா இப்ப இவர்களுக்கான நேரம்ன்றது மிக குறைவாக இருக்கு. வெறும் 14 நாட்கள் தான். அதனால இவங்க உள்ள வந்த உடனே இவர்களுக்கான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கும். வெல்கம் செரிமனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கும். அனைவரும் வரவேற்று அவர்களுக்குள்ள நம்ம சுபான்ஷு சுக்லா இங்க இருந்தே நமக்கு ஹல்வாலாம் கொண்டு போயிருக்காரு. 3 விதமான ஹல்வா கொண்டு போயிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். அதை எல்லாரும் அவர்களுக்கு பகிர்ந்து, அவர்களும் அவர்களுடைய உணவுகளை பகிர்ந்து ஒரு அளவலாகக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும் இமீடியட்டா இவங்க உள்ள வந்த உடனே. அது முடிந்த பிறகு அவர்கள் சற்று ஓய்வெடுத்த பிறகு, ஏன்னா 28 மணி நேரம் அவங்க பயணத்திலேயே இருந்திருக்காங்க. அதனால அவர்களுக்கான ஓய்வு அப்படின்றது கொடுக்கப்படும். ஓய்வு முடிந்த பிறகு அவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை உடனடியாக தொடங்குவார்கள். ஏன்னா 14 நாட்கள் தான் இருக்கு. அதற்குள்ள அந்த ஆய்வுகளை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்றதால அவங்க அதிகமா வேற எந்த நடவடிக்கைகளையும் ஈடுபடுறதுக்கான நேரம் இருக்காது. அதோட இந்த வெறும் ஆய்வுகள் மட்டும் இருக்காது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய முதல் இந்தியராக நம்ம சுபான்ஷு சுக்லாவை பார்க்கிறோம். அப்ப அவர் சர்வதேச விண்வெளி நிலையம் எப்படி இருக்கு, என்னெல்லாம் செயல்பாடுகள் இருக்கு அப்படின்றதையும் அவர் கூர்ந்து நோக்கி குறிப்பெடுத்துக் கொள்வார். ஏன்னா நம்ம இந்தியாவுடைய ஒரு விண்வெளி நிலையம் வரும்போது அதில் என்னெல்லாம் இருக்க வேணும் அப்படின்றது இது அதற்கான ஒரு தயாரிப்பா பயிற்சியா தான் இப்ப போயிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அதனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்கும். அதை அவர் முழுமையாக பயன்படுத்தி நமக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய சொத்தாக அவர் திரும்பி வருவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். தேய்மொழி மேடம், இப்ப காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய குழுவினர் அப்படியே அந்த காட்சியிலே மிதக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியதற்கு பிறகாக உடலியல்ல சில மாற்றங்கள் இருக்கும். பூமியில இருக்கக்கூடிய நிலைமைக்கும் அங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கும் வேறு விதமான சூழல்கள் இருக்கும். எனவே அவங்க வந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் அவங்க ஓய்வில் இருக்கப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்க பூமியில இருந்து அங்கு சென்றிருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க எப்படியான உடலியல் மாற்றங்களை சந்திப்பாங்க மேடம்? இப்ப பூமியில இருந்து போனதுக்கு அப்புறம் அங்க அவர்களுக்கு புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப ஈர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல இருக்கிற எல்லா நீர்மங்கள், ஃப்ளூயிட்ஸ் சொல்லக்கூடிய நீர்மங்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா அங்க ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல அது கொஞ்சம் அதனுடைய ஒழுங்குமுறை மாறும். அது மாறுறது என்னன்னா ஒரே நாள்ல மாறாது, படிப்படியாக தான் மாறும். அப்ப வெறும் 14 நாட்களே இருக்கிறதால அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம 7 ஆய்வுகள் கொண்டு போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரியான தசை இழப்பு அப்படின்றது நம்ம இந்த மைக்ரோ கிராவிட்டியால ஏற்படக்கூடிய தசை இழப்பை சரி செய்யக்கூடிய உணவுகள், துணை உணவுகள், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் என்னது, அதை ஆய்வு செய்யறதும் ஒரு ஆய்வா நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். இப்ப அதையும் பரிசோதித்து தான் இப்ப வரப்போறாங்க. அதனால அது வரும்போது அதனுடைய விளைவுகள் என்னது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா சுனிதா வில்லியம்ஸ் வந்த பிறகு அவர்களை அவங்களால நிற்கவே முடியாத ஒரு சூழல்ல இருந்தாங்க. ஏன்னா அவங்க 6 மாதம் அவங்க ஆக்சுவலா வரும்போது 10 மாதங்களே ஆயிடுச்சு. 10 மாதங்களாக அவங்க விண்வெளியில இருந்ததால அவர்களுடைய தசைகள் ரொம்பவே அவங்க நேரா நிற்க வேண்டிய அவசியமே அங்க இருந்திருக்காது. வெறும் மிதக்கிற நிலையில தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப நேரா நிற்கிறதுக்கான வலிமை அவர்களுடைய தசைகளுக்கு இருக்காது. அதற்காக தான் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து பெட் ரெஸ்ட் வைத்திருந்து அதன் பிறகு அவங்க வெளியில வந்தாங்க. ஆனா இவர்களுக்கு அந்த அளவுக்கான நிலைமை இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா வெறும் 14 நாட்கள் போது அந்த அளவுக்கு அவர்களுடைய தசை வலிமை இழந்து போயிருக்காது. ஆனாலும் அவர் அங்க அந்த புவியீர்ப்பு இல்லாத ஒரு எடை இல்லாத மிதக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பாரு. அந்த அனுபவங்களை நம்மளோட மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கும் போது நமக்கும் அந்த மகிழ்வு தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மேடம், இப்போ அவங்க 14 நாட்கள் கிட்டத்தட்ட இந்தியா மட்டும் 7 ஆராய்ச்சிகள், பிற நாடுகளோடு இணைந்து சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்வாங்க அப்படின்றதா முன்பு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்.
இப்போ இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் அப்படின்றது மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பிறகாக இஸ்ரோவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஏன்னா நாசா இது போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் கூட இஸ்ரோவிற்கு இது ஒரு முதல் திட்டமா பார்க்க முடிகிறது. நேரடியாகவே இந்தியா மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு முடிவுகள் நமக்கு கிடைக்க போவது. அப்படியான இந்த ஆய்வு முடிவுகள் அப்படின்றது இஸ்ரோவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மேடம்? ஆய்வு முடிவுகள் அப்படின்னு ஆய்வு முடிவுகள் உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க நம்ம சில ஆய்வுகளை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய முடிவுகள் திரும்ப வர்றதுக்கு நமக்கு கால வேறுபாடு இருக்கலாம். அந்த ஆய்வை பொறுத்து காலம் வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா சில ஆய்வுகள் என்ன அப்படின்னா அங்க என்ன இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு அதே பொருள் இங்க வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி செயல்படுது அப்படின்றதையும் பார்க்க போறாங்க. அப்ப அதற்கான கால வேறுபாடுகள் இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த சந்திரயான் கூட நமக்கு நிலாவுக்கு போய் சில மாதங்களுக்கு பிறகுதான் அங்க தண்ணி இருந்ததையே கண்டுபிடிச்சதை அறிவிச்சாங்க. அது மாதிரி இந்த ஆய்வுகளும் கூட அங்க போய் அவங்க அந்த ஆய்வை மேற்கொள்றாங்க. அந்த முடிவுகள் இங்க இங்கேயும் மற்ற அதை சேர்ந்து அதை சார்ந்து மற்ற ஆய்வுகளை செய்து பூமியிலேயே செய்து அது சில ஆய்வு கருவிகளை அங்கேயே கூட விட்டுட்டு வரலாம். அவங்க அப்படி விட்டுட்டு வந்தாங்கன்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் இங்க பூமியில இருந்து கண்காணிக்கக்கூடிய விஷயங்களும் நடைபெறலாம். அப்படின்னும் போது அந்த ஆய்வுக்கு தேவையான நேரம் என்ன அப்படின்றத பொறுத்து மாறுபடும். எதுவா இருந்தாலும் நாம் விண்வெளியில செய்யக்கூடிய கிராவிட்டி இல்லாத ஒரு இடத்துல செய்யக்கூடிய முதல் ஆய்வுகள் அப்படின்றதால இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. இது ஆய்வுத்துறையில மாணவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஆய்வுத்துறையில ஈடுபடுறதுக்கு இது ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அதனால எதிர்காலத்துல இந்தியா ஆய்வுத்துறையில நிறைய புதிய புதிய ஆய்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆய்வுகள் ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். தேன்மொழி மேடம், முன்பு நீங்க ஜெயபிளஸ்ல பேசிய போது கூட கால நேரங்கள் எவ்வளவு எடுத்துப்பாங்கன்னு தெரிய முடியாது. காரணம் அந்த வெற்றிடத்துல ஆக்சிஜன்கள்லாம் அவங்க நிரப்பணும், இந்த பணிகள்லாம் அவங்க எடுத்துக்குவாங்கன்னு. நம்ம அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல இந்த வெற்றிடத்தை எல்லாம் காலி செய்து ஆக்சிஜன்களை நிரப்புவதற்கான இது கால அவகாசம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாம, இல்ல உரிய அந்த பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் அவங்க முடிந்ததற்கு பிறகுதான் அவங்களுடைய பணிகளே அவங்க தொடர முடியும். அதற்கான கால நேரம் தான் இந்த கால நேரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரியான மத்த வெறும் அந்த ஆக்சிஜன் நிரப்புறது மட்டுமாக இருக்காது, அதை இணைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த இது அதுல இருந்து 2 விண்கலங்களுக்கு, அதாவது நம்ம கொண்டு போன மாடியூலுக்கும் ISS-க்குமான இணைப்பு முழுமையாக எல்லாமே செயல்பட்டு அது கரெக்டா பொருந்தி எந்த கேப்பும் இல்லாம இருக்கா அப்படின்றது சோதித்து பார்க்கணும். வெறும் நிரப்புறது மட்டும் இல்ல, நிரப்பிய பிறகு வெளியில எங்காவது லீக் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் சோதிச்சு பார்ப்பாங்க. ஒருவேளை லீக்கிங் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கான வேலைகள் இருக்கும். அதனாலதான் டைம் நம்ம கரெக்டா சொல்ல முடியல அப்படின்னு சொல்றோம். அதனால அது எல்லாமே இது எல்லாமே நமக்கு முன் அனுபவம் இல்லாத ஒரு விஷயம். முதல் முறையா செய்யும் போது அதுல நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்ப அந்த சவால்களை அந்த சமயத்துலதான் அவங்க எதிர்கொண்டு அதற்கு என்ன தீர்வோ அதை செய்வாங்க. சில சமயம் ட்ரையல் அண்ட் எரர் முறையில கூட நமக்கு செய்ய வேண்டிய ஏற்படலாம். என்ன எதனாலன்னு தெரியலும் போது இதை செஞ்சா சரியாகுதா அப்படின்ற பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட நடைபெறலாம். அதனாலதான் நமக்கு சரியான டைம் சொல்ல முடியல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேன்மொழி மேடம், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க முன்பு இந்த தொலைபேசி உரையாடலை தொடங்குவதற்கு முன்பு கூட சுபன்சு சுக்லா எடுத்து சென்றக்கூடிய இந்த உணவுகளை நீங்க எங்களுக்கு பட்டியலிட்டீங்க. அல்வா கொண்டு போயிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 14 நாட்கள் அவங்க அங்க தங்க போறதா ஏற்கனவே நாசாவால முடிவு செய்யப்பட்டது, ஆக்சியம் 4 திட்டக்குழுவால முடிவு செய்யப்பட்டது. எனவே அந்த உணவுகள்லாம் எப்படி ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க? ஏன்னா இங்க DRDO தான் அதை உருவாக்குனதா தகவல்கள் கூட இஸ்ரோவால சொல்லப்பட்டது. அந்த விவரங்கள் என்ன மேடம்? ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு ஆர்வங்கள் இருக்கும் இல்லையா, அந்த விவரங்கள் என்ன மேடம்? நமக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு அப்படின்றது நமக்கு இது அங்கேயே சர்வதேச விண்வெளி நிலையத்துல உணவை கொண்டு போறதுக்காகவும் அதே போல அவர்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை கொண்டு போறதுக்காகவும் தொடர்ந்து விண்கலங்கள், ஆள் இல்லாத விண்கலங்கள் இதே மாதிரியான டாக்கிங் முறையில பூமியில இருந்து அனுப்பப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இப்ப நம்ம இதே கூட ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஒரு விண்டோவா, லான்ச் விண்டோவா பார்த்தோம் இவங்க போறது. ஏன்னா இதற்கு அடுத்தது ஜூலை 15ஆம் தேதி வாக்கில இன்னொரு விண்கலம் இவர்களுக்கான உணவு சப்ளை எடுத்துக்கிட்டு போற ஒரு விண்கலம் கிளம்ப வேண்டி இருக்கு. அது போயே ஆகணும். அதை நம்ம தள்ளி போட முடியாது. அப்படின்னும் போது சுபான்ஷு சுக்லா போறதுதான் தள்ளி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தின நிலைமை இருந்தது. இப்ப அது இல்லாம நம்ம பாதுகாப்பா போய் சேர்ந்துட்டாங்க. இவர்களுக்கான உணவு இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய விண்கலங்கள்ல வரும். அதே போல ஏற்கனவே வந்த விண்கலங்கள்லயும் வந்திருக்கும்.
பெரும்பாலான உணவுகள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் பண்ணி நமக்கு இப்ப நம்ம இதுலயே சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்குது. 6 மாதங்களுக்கு கெட்டு போகாத உணவுகள்லாம் கிடைக்குது. அதே மாதிரியான உணவுகள் தான் அங்க வந்து பேக் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. சில உணவுகள்ல நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். எதா இருந்தாலும் அது எல்லாமே ஏற்கனவே பேக் பண்ணப்பட்ட உணவுகள் தான் அங்க வந்து பெரும்பாலும் அவங்களால பயன்படுத்தப்படும். இப்ப நம்ம இந்த சோதனைகள்ல ஒரு சோதனையா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னன்னா, நாம இங்க வந்து முளைக்கட்டின பயிர்களை சாப்பிடுவோம். அதே போன்ற முளைக்கட்ட பயிர்களை அங்க கொண்டு போறாங்க. அந்த பயிர்களை கொண்டு போய் அங்க தண்ணி ஊத்தி முளை கட்டினா அது எந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது, அது உண்ண தகுந்ததா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கிறதும் இந்த சோதனைகள்ல ஒரு சோதனையா இருக்கு. அப்ப அதையும் அவங்க உண்ண போறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி தேமொழி செல்வி. ஓகே, நன்றி.